ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, கொத்தமல்லி தேங்காய் சட்னி தாங்க பண்ண போறோம். வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடுப்பத்தை வச்சுக்கலாங்க. ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 1 ஸ்பூன் வந்து வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா வந்து பொன்னிறமா வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க. இது லைட்டா வறுபட்டுருச்சு. இது கூட வந்து 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் வந்து நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். 5 பல் வந்து பூண்டு சேர்த்துக்கோங்க. 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 4 பச்சை மிளகாய் சேர்க்குறேங்க. இது கூட வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, நல்ல வாசமாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த டயத்தில் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாங்க. நான் 2 சில்லு வந்து தேங்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. நீங்கள் தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு கட்டு வந்து மல்லித்தலை எடுத்திருக்கேங்க. இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து நீங்கள் கொஞ்சமாக வந்து புதினா கூட சேர்க்கலாம். நான் புதினா சேர்க்கல, மல்லித்தலை மட்டும்தான் சேர்க்குறேங்க. மல்லித்தலை வந்து ரொம்ப வதக்கணும்னு இல்லை, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு லைட்டாக வதக்கி விட்டாவே போதும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த சூட்லேயே வந்து நம்ம வந்து மல்லித்தலை வந்து வதக்கி எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நான் நல்லா கெட்டியாக வந்து அரைச்சி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தண்ணி வேணுன்னா இது கூட கொஞ்சமாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த பதம் போதும். இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துடலாம். அடுப்பத்தை வச்சுக்கலாங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே உளுந்து கடுகு சேர்த்துக்கோங்க. உளுந்து கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. ஒரே ஒரு வரமிளகாய் சேர்க்குறேன், கிள்ளி சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச சட்னியில் வந்து சேர்த்துக்கலாங்க. இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் சூப்பரான தேங்காய் கொத்தமல்லி சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசமாக இருக்குங்க. கருவேப்பிலை அதிகமாக சேர்த்துருக்கோம். இதுக்கு நல்ல ஒரு மொறுமொருண்டு ஒரு தோசை ஒன்று ஊற்றிடலாம். இது இட்லிக்கும் நல்லா இருக்கும், சப்பாத்திக்கும் நல்லா இருக்குங்க. தோசைக்கு வந்து அட்டகாசமாக இருக்கும். 2 தோசை சாப்பிட்ற குழந்தைகிட்ட இந்த மாதிரி சட்னி வச்சு கொடுத்தீங்கன்னா 3 தோசை 4 தோசை சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.